கோவை அடுத்த மேட்டுப்பாளையம் தேக்கம்பட்டியில் யானைகள் புத்துணர்வு முகாம் இன்று துவங்கியுள்ளது. இந்த முகாமில் கோவில்கள் மற்றும் மடங்களில் உள்ள யானைகள் தங்க வைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஷெல்லியிடம் கேட்கலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் வளர்க்கப்படும் யானைகளுக்கு புத்துணர்வு அளிக்கும் வகையில் ஆண்டுதோறும் யானைகளுக்கான புத்துணர்வு முகாமானது அமைக்கப்படும். அதுபோலவே இந்த ஆண்டு இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 30 கோவில்களைச் சேர்ந்த 31 யானைகள் இந்த முகாமுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறது. இந்த முகாமானது கோவை அடுத்த மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றங்கரையோரம் தேக்கம்பட்டி என்ற பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமை இன்று இந்து சமய அறநிலைத்துறையின் ஆணையர் அவர்கள் துவக்கி வைத்தார். முன்னதாக பார்த்தோமானால் நேற்றைய தினமானது தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் யானைகள் ஆனது இங்கு அழைத்து வரப்பட்டது. இந்த யானைகளுக்கு இன்று அதிகாலை முதல் இங்கு சிறப்பாக யானைகளுக்கு குளிப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்தில் யானைகளுக்கு பாகன்கள் அவர்கள் குளிப்பாட்டி மற்றும் அலங்காரம் செய்து இந்த பகுதிக்கு யானைகளை அழைத்து வந்தனர். அதன் பின்னராக பூஜைகள் செய்யப்பட்டு யானைகளுக்கு பழம், கருப்பட்டி, வெல்லம் மற்றும் ஆப்பிள், ஆரஞ்சு போன்ற வகைகள் வழங்கப்பட்டது. இதனை அடுத்து இந்த யானைகள் இந்த முகாமில் அங்கங்கு அதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோமானால் ஆண்டுதோறும் கோவில்களில் ஒரே இடத்தில் முடங்கி கிடக்கும் இந்த யானைகளை இந்த புத்துணர்வு முகாம் போன்ற பகுதிகளுக்கு அழைத்து வருவதன் மூலம் யானைகள் மிகுந்த மகிழ்ச்சியாகவும் அதற்கு பல்வேறு சிறப்பான உணவு வகைகளும் மருத்துவ வசதிகளும் வழங்கப்படும். அதன்படி இந்த முகாமுக்கு இந்த யானைகள் ஆனது வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தோமானால் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய யானைகள் இங்கு வந்து ஒரு யானை கூட்டத்துடன் அது காணும் போது அதற்கு மகிழ்ச்சியை அது வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாகவே பார்த்து மகிழ முடிகிறது. குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும், அதாவது இது 9வது ஆண்டாக இந்த முகாமானது நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் யானைகள் முகாம் என்பது 48 நாட்கள் நடைபெறும். ஆனால் இந்த ஆண்டு பார்த்தோமானால் பல்வேறு காரணங்கள் கருதி, குறிப்பாக வறட்சி காரணமாக அதற்கு வழங்கக்கூடிய உணவுப் பொருட்களை வாங்குவதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டதன் காரணமாக இந்த முகாமானது சுமார் 1,16,00,000 மட்டுமே ஒதுக்கப்பட்டு இந்த யானைகள் முகாமானது 30 நாட்கள் மட்டுமே நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்போதும் 48 நாட்களில் யானைகள் இங்கு மகிழ்ச்சியாகவும் மிகவும் ஆரோக்கியமாகவும் மற்ற யானைகள் உடன் இருந்து ஒரு புதுவித சூழலில் அனுபவித்து வரும் இந்த வேளையில் தற்போது இந்த நாட்குறைப்பு என்பது இங்கு இருக்கக்கூடிய யானை பாகன்கள் மத்தியில் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நாட்கள், அதாவது எப்போதும் ஆண்டுதோறும் 48 நாட்கள் கடைபிடிப்பது போல இந்த ஆண்டும் 48 நாட்கள் இந்த முகாமானது நடைபெற்றிருந்ததால் மிகவும் நன்றாக இருக்கும் என்பது இங்கிருக்கக்கூடிய பாகன்களின் கருத்தாக உள்ளது. மற்றபடி பார்த்தோமானால் முகாம் என்பது, அதாவது யானைகள் முகாம் என்பது இங்கிருக்கக்கூடிய யானைகளுக்கு ஒரு புத்துணர்வு அளிக்கும் வகையில், ஒரு மகிழ்ச்சியூட்டும் வகையிலே அமைந்துள்ளது. ஒளிப்பதிவாளர் கார்த்திகேயனுடன் ஷியாலி, நியூஸ் 7 தமிழ், கோவை.